அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். இந்த மனதின் குரலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு மனிதனுடைய கேரக்டர்னா செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ்னால் என்ன? ஒருவர் அடுத்தவர்களுடைய தேவை இது இருக்குது என்பதனை தெரிந்திருந்தாலும் கூட அதனை அவர்களுக்கு தராமல் அதை தனக்கென்று பயன்படுத்தி கொள்வது செல்ஃபிஷ்னஸ். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இது ஏன் வருது அப்படின்னா, ஜெனட்டிக்காக வரும். ஃபேமிலியில் ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்களோ, செல்ஃபிஷாக யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அது மாதிரி வரும். கம்பெனியில் ஓனர் எப்படி நடந்துக்கிறாரு அதை பார்த்து வரும். எல்லாமே அந்த மாதிரியான காரணங்களால் இந்த செல்ஃபிஷ்னஸ்ஸு வரக்கூடிய ஒரு மன அமைப்பு பெறுகிறார்கள். செல்ஃபிஷ்னஸ்ஸு இவர்களுக்கு வர்றதுக்கு இன்னும் சில காரணம் இருக்குது. என்னென்னா, மன அழுத்தம், மன துடிப்பு, ஜெனட்டிக்காகவும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ரொம்ப க்யூரியாசிட்டியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காதலித்தால் கூட இந்த காதலிப்பதனால் தனக்கென்ன லாபம்னு பார்ப்பாங்களாம். இப்படி இந்த செல்ஃபிஷ்னஸ்ஸு இவர்களை ஆழமான ஒரு பள்ளத்துக்கு இழுத்து கொண்டு செல்லும். இதிலிருந்து எப்படி ஒருத்தர் வெளிவருவது? இது வெளிவரணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த செல்ஃபிஷ்னஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். செல்ஃபிஷாக இருப்பதனால அடுத்தவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, இவர்களுக்கே என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத அதை புரிய வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவர்களை டைவர்ட் பண்ணணும். அந்த செல்ஃபிஷ்னஸ்லேருந்து மாற்றி இந்த இதுக்கு டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவர்களை சேவை பகுதியில், சர்வீஸ் ஓரியன்ட் இதில் அவங்கள ஈடுபடுத்தணும். அப்போ சர்வீஸ் ஓரியன்டாக போகும் பொழுது அவங்களுக்கு அந்த மன அமைப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இந்த செல்ஃபிஷ்னஸ்னுடைய மாறுதலுக்கான வழிகள். அடுத்து, இதிலிருந்து ஒட்டு மொத்தமாக வெளிவரணுன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை பாராட்டுவதற்கு நம்ம தயங்கக்கூடாது. கூட இருப்பவர்கள் அதை பாராட்டுவதற்கு தயங்கக்கூடாது. அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். அப்போது இந்த மன அமைப்பு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் செய்தும் கூட அவங்களால வெளிவர முடியலை என்று சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோமியோபதி சிகிச்சை. ஹோமியோபதியில் இந்த செல்ஃபிஷ்னஸ்ஸிலிருந்து வெளிவருவதற்குரிய மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் தெளிவாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். பல்செட்லா, இக்னீஷியா போன்ற பல மருந்துகள் இந்த மன அமைப்பை மாற்றுவதற்குரிய மருந்தாக அமைந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி அவர்கள் அந்த செல்ஃபிஷ்னஸ்ஸிலிருந்து சேவை மனப்பான்மையோடு மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய பெருந்தன்மையை பெறுவதற்குரிய வழிகள் இருக்கிறது என்பதனை கூறி
வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.